அன்பு மைக்க வாங்கிட்டு இது தேன்மொழிக்கான பாராட்டு விழா மட்டும் இல்ல, இந்த ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனோட சக்சஸ் பார்ட்டியும் கூட அப்படிங்கிறாங்க. உன்னை எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமா தெரியும். ஏன்னா தமிழக விளையாட்டு வீரர்களுக்கான டெண்டர் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. அதுக்கான சக்சஸ் பார்ட்டி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாட்டி இருந்துகிட்டு அவங்க பையன் கிட்ட எப்படிடா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இது எல்லா காரணம் கண்மணி தான். கண்மணியோட சத்து மாவு தான் இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சதுக்கு காரணம். கண்மணினால நமக்கு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இனிமேல் தமிழக விளையாட்டு வீரர்களுக்கான மலிவா இந்த சத்து மாவு எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கண்மணி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஒன்னும் இந்த பாட்டி இருந்துட்டு அந்த கண்மணினால நமக்கு இந்த டெண்டர் கிடைக்கிறதுக்கு அது கிடைக்காமலே இருந்திருக்கலாம். போய் போய் இவ மூலமா நமக்கு அந்த டெண்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அவங்க பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, இந்த டெண்டர் நமக்கு கிடைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட இருக்கிறாங்க. இங்க கண்மணி என்ன டெண்டர் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஆமா கண்மணி, நமக்கு இந்த டெண்டர் கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ பண்ண சத்து மாவு தான். அதுதான் நானு குவாலிட்டி செக்அப் பண்றதுக்காண்டி கொடுத்தேன்ல, அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து ரொம்ப சத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. அதை நான் வந்து டெண்டருக்கு மறுபடியும் அனுப்பி விட்டேன். அது ஓகே ஆயிடுச்சு கண்மணி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அதுவும் இல்லாம இந்த தேன்மொழி பொண்ணு வேற உங்களுடைய சத்தமாவுக்கு வேற சர்டிபிகேட் கொடுத்துச்சுல, அதெல்லாம் சேர்ந்துதான் வந்து நம்மளோட சத்தமா வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அவனை அன்போட அம்மாவும் எல்லாம் கண்மணியோட நல்ல மனசுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா கண்மணிக்கு பிடிக்காத கேங் ஃபுல்லா கண்மணியை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க வெண்ணிலாவையும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பாராட்டு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டியது வெண்ணிலா. உனக்கு அந்த டெண்டர் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ அனுப்பின சத்தமாவுல ஏதாவது பண்ணியிருந்திருக்கணும். அதனாலதான் உனக்கு அந்த டெண்டர் கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கடுத்து இப்ப அவ சத்தமா அனுப்பி அந்த டெண்டரை ஓகே பண்ணிட்டான். எல்லாம் வெண்ணிலா மேல பொறாமப்பட்டுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை தூண்டி விடுறாங்க. சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை அன்போட அம்மா இருந்துகிட்டு நீ அனுப்புன சத்து மாவுனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியுமா எங்களுக்கு. அப்படி இருந்தும் உன்னை எதுவாவது சொன்னாங்களா யாராவது? ஆனா இது கண்மணி பண்ணிருந்தானா அவளை உண்டிலன்னு பண்ணிருப்பாங்க. அதாவது சாப்பிட பொருளை போய் கல்பனை பண்ணுவாங்களடி. சாப்பிட பொருளை கல்பனை பண்ற அளவுக்கு எவ்வளவு கேவலமான ஜென்மமா நீ இருக்கியே. உன்னை போய் நல்லவன் சொல்லிட்டு அந்த கண்மணி நம்புற. அவ எடுத்துதான் நீ பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரியாம அப்பாவியா இருக்கிற. இப்ப கூட அந்த சத்து மாவை டெண்டருக்கு அனுப்பின விஷயம் கூட அவளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கிறவள நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? இனிமேல் கண்மணியை பத்தி ஒரு வார்த்தை பேசுன பாத்துக்கோ, இந்த வீட்டை விட்டு நானே கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அம்மா செம கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வெண்ணிலா மேல வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அன்பு வந்துட்டு நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.